எல்லாரும் ஓகே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லை எங்கும். ஜபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லை எங்கும். நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து, அதினர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து, அதினர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் எழும்ப வேண்டும் தேசம் எங்கிலும். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் எழும்ப வேண்டும் தேசம் எங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேணும் உலகம் எங்கிலும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகம் எங்கிலும். பொழிந்தருளும் சொல்லுவோமா? பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. அன்பின் தேவனுடைய கரம் ஒரு விசை கூட ஒவ்வொருவர் மேலும் பிரத்யட்சமாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு தகுதிப்படுத்தும் தேவன் உடைய சத்தத்தை கேட்கும்படியா, நம் சித்தத்தை செய்யும்படியா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேல் உடைய பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடைந்து விழுகிறது. ரைட் நோ வார்த்தையை தடை பண்ணுகிற எல்லா இருளின் வல்லமைகள் எரியட்டும். நிர்விசாரங்கள், ஜனங்களுக்குள் செயல்படுகிற எல்லா நிர்விசாரங்கள், நெக்லிஜென்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். இந்த வேளை எரியட்டும், எரியட்டும். சகல தடைகளை உடைக்கிற வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு செவியை, சித்தத்தையும் மனதையும் மந்தப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் மடங்கடிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒரு பூட்டு திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய
ரகசியங்கள் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. பேலே மாகதுலபா ரோஷிடதடபகதடபா. ஐ see a cupboard, ஒரு பீரோ மாதிரி ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அந்த கஜானா அது திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அது புடி திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இது திறக்கப்படும் போது அதில் இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படும். அதில் இருக்கிற விலையேற பெற்ற விசேஷித்த முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், தங்கங்கள் எல்லாம் வெளிப்படும். அதனுடைய காரியங்கள் புத்தி தெளிவிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும். ரபுலா ஷட்டரபலா நா துரிமி ஷீகபா டுதடகலபா. தெளிவுபடுத்துகிற ஆவியானவர் செயல்படுகிறார். மந்த இருதயங்கள் எரிகிறது. ரைட் நவ் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் செய்வேன் என்று காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரூதாலா பாகதடபா ரோதுடி பெலி படகதடபா லௌதா டாமரு ஷிகடதடகலபா. ஜெபிக்க முடியாத சகல தடைகள் உடையட்டும். ஜெபிக்க கற்றுத்தாரும் என் தேவனே. லேகா பூடா தாடிபா நா துருமு ஷட்டரபதடகதடகதலபடகதடபா. உன்னை மாற்றாத ஜெபம் தேவனுக்கு உகந்த ஜெபம் அல்ல என்று கத்து சொல்லுகிறார். ரேஷிலிபு நா துருமு ஷட்டரபலகதடபலகதடபா. வர இருக்கிற எழுப்புதலுக்கு இதோ ஒரு ஜெப சந்ததி, ஜெபிக்கிற ஒரு யவன சந்ததி அது புறப்பட வேண்டும். ஜப ஆவி, ஜப அபிஷேகம் மாதி மாலா தூபா டி பூகா தாலாபா ரூது டுபுலகடிபா தாமலா ஷட்டரபலகடதடகதடகதலபா. வானங்கள் திறக்கப்படட்டும் இந்த வேளையில. அற்புதம் செய்யும் கரம் செயல்பட வேண்டுமாய் ஜபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். தேகாபாலா தூபாதா டாபாலா ஷிகாபாடா துலேமானா துராபாதா டகலபா. தேங்க்யூ ஹோலி ஃபாதர், தேங்க்யூ ஹோலி லார்ட். சித்தம் நடைபெறட்டும். மன்றாட்டு வீரர்களாய் எங்களை மாற்றும். ஜபிக்கிற ஜப வீரர்களாய், ஜப சிநேகிதர்களாய் எங்களை மாற்றும். நேஷிகா லோதோ டெமேஷி ரிபோலகதடகதடபா ரோதோடி படகதடகதலகடதடகதடபா. விடுதலை பண்ணுகிற கர்த்தருடைய கரம் செயல்பட வேண்டுமாய் ஜபிக்கிறேன். தடைபட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன். ஜாயின் பண்ண ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டுமாய் நான் ஜபிக்கிறேன். நீ பேசும்படியும் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் பீ டு தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தொடர்ந்து தானியேல் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீக் இன்னும் ஒரு 4 நாள் இருக்கா? இன்னையோட சேர்த்து 4 நாள் இருக்கு. 4 நாள்ல ஐ எம் ட்ரைங் டு finish this series of mystery of Babylon. இந்த பாபிலோனின் ரகசியம் என்கிற காரியம் நிறைய பெரிய காரியங்கள் இருக்கு. எரேமியா புத்தகத்துல சில முக்கியமான காரியங்களை கூட கர்த்தர் எனக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனா நான் இதை சீக்கிரமா முடித்து இன்னொரு புதிய ஒரு தொடர், ஒரு சீரீஸ்குள்ள போகணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் கர்த்தருடைய பாதத்துல அதை வைத்திருக்கேன். கர்த்தாவே என்ன செய்யணும்? சில நேரங்கள்ல நம்முடைய ஜப வாழ்க்கை இந்த ஊழியத்து நிமித்தம் குறைக்கப்படுகிறது இல்லையா? இப்ப என்னோட வாழ்க்கையில கூட, என்னுடைய நேரங்கள் கூட இப்ப இதுக்காக நான் ஸ்பெசிபிக்கா உட்காந்து ஜெபம் பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இதை நான் செய்யறேன் இல்லையா? இதை செய்யும் போது என்னுடைய பர்சனல் பிரேயர், பர்சனல் பைபிள் ரீடிங் அது கம்மியாகும். புரியுதுங்களா? என்னுடைய டைம், என்னுடைய வேலை ஸ்தல இதெல்லாம் அந்த காரியங்கள். நேத்து கர்த்தர் என்னோடு கூட பேசினது என்னன்னா, உன்னுடைய பர்சனல் பிரேயர் நீ ஊழியம் செய்யறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜனங்கள் பக்தி விருத்தி அடையணும், ஜனங்கள் வளரணும்ன்ற கரிசனையில உன்னுடைய ஆத்மாவை நீ என்ன பண்ணிடக்கூடாது, தொலைத்து விடக்கூடாது அப்படின்றது எனக்கு என்னிடத்துல தெளிவா கர்த்தர் நேற்று நைட்டு பேசினாங்க. ஓகேயா? சோ அதனால அதன் காரியங்கள் என்ன அப்படின்றத நான் யோசிக்க போறேன். அல்லேலூயா. பட் கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிறதை நான் கருதுறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு இடத்துல பேசுறாருன்னா, பேசுகிற கர்த்தர் உங்களிடத்துல கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்களிடத்துல ஏதோ ஒரு கிரியைய அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவோ அல்லது பிதாவாகிய தேவனோ பேசிவிட்டு போகிறவர் அல்ல. உங்களிடத்துல ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சும்மா யாரும் பேச மாட்டாங்க. மனிதர்களே எடுத்துக்கோங்க, சும்மா பேசுவாங்களா? அல்லேலூயா. இல்ல.
இதை செய், இதை செய்யாத, இந்த விஷயத்த நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், இதுக்காக நீ என்ன செய்யணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென். சில நேரங்கள்ல கர்த்தரே அதை இனிஷியேட் பண்ணுவார். கர்த்தரே நான் உங்ககிட்ட பேசணும் வா. மோசேவை கூப்பிட்டாரு இல்லையா? எரிய முச்செடியில கர்த்தர் மோசேவை அழைத்து நான் உங்ககிட்ட பேசணும் வாப்பா அப்படின்னு அவனை அவனை இழுக்கிறார் இல்லையா? அந்த அக்கினி, இந்த பரிசுத்த பூமியில பற்றி எரிந்த அக்கினி மோசேவை தன் பக்கமாய் இழுத்தது. அதிலிருந்துதான் ஆவியானவர் அல்லது பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் பேசினார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசேவிடத்தில் பேசும்போது முதல்ல அவர் சொன்ன காரியம், உன்னுடைய பாதரட்சை கழற்று. அல்லேலூயா, ஆமென். அவர் பேசின உடனே இவன் பாதரட்சை கழற்றுன்னு பேசுறாரு. பயங்கரமா முச்செடி பேசுதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும், அந்த வார்த்தை பெரு இரைச்சலின் சத்தம் போல இருக்கு. வார்த்தை மகிமையா இருக்கு, அற்புதமா இருக்கு, அதிசயமா இருக்கு. முச்செடி எரியுது. இதையே பார்த்துட்டு அவுட் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் இல்லையா? அந்த முச்செடியுடைய அழகையும் அந்த சத்தத்தினுடைய தொனியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மோசே எந்த கிரியையும் செய்யாம இருந்தானா, அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஸ்டாப் ஆயிரும். இத்தனை பேர் புரியுது? அவன் பாதரட்சை கலட்டின பிறகுதான் அடுத்த வார்த்தை புறப்பட்டு வருது. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த பேசேஜ கர்த்தர் இந்த மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கல. புதுமையா என்ன கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறார். கவனிங்க. இந்த பாதரட்சை கலட்டின பிறகுதான் அவனுடைய அழைப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அந்த பாதரட்சைய அவன் கலட்டாம கர்த்தர் சத்தம் மகிமையா இருக்கு. கர்த்தர் முச்செடியில இருந்து என்கிட்ட பேசினாரு. திருப்பியும் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அவன் மனைவியும் குழந்தைகளையும் ஜிப்போரால கூப்பிட்டு அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு அவனோட ஜெத்ரோ மாமனாரை கூப்பிட்டு பாருங்க கர்த்தர் பேசினார் தெரியுமா? ஒரு இரைச்சலின் சத்தம் போல இருந்துச்சு. பயங்கரமான துணி. எரி முச்செடியில இருந்து அவர் பேசினார். முச்செடி எரிஞ்சுக்கிட்டே இருந்து முள்செடி சாம்பலாய் போகல, எரிஞ்சுக்கிட்டே அற்புத காட்சியா. அது அற்புத காட்சி போய் வேதத்துல போட்டிருக்கு. எக்ஸோடஸ் யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல இல்லையா? அற்புத காட்சியா இருந்துச்சு. சோ இத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எவ்வளவு மகிமையானவர், மகத்துவமானவர், என்னிடத்துல பேசினாரு 4 பேர்கிட்ட போய் சொல்ல முடியும். ஆனா மோசேவின் இடத்தில் கர்த்தர் பேசினதின் காரணம் என்ன என்று மோசே அறிந்து கொண்டு அதை செய்ய துரிதப்பட வேண்டும். அப்பதான் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய மனிதனை தெரிந்து கொள்ளும் போது, அல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை கர்த்தர் அழைக்கும் போது அவனிடத்துல கர்த்தர் ஒரு முற்போக்கான கிரியையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். என் ஜனம் எகிப்துல கஷ்டப்படுதுப்பா, பெருமூச்சு விட்டு அழுது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் பண்ணின வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை நினைவு கூர்றேன். அதை நான் செய்ய விரும்புறேன். யாத்திரா 2ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள். அல்லேலூயா. அதை நான் செய்ய விரும்புறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? அதனால மோசேவே நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். அல்லேலூயா. உடனே மோசே கிளம்பி கர்த்தர் சொன்னபடி துரிதமா செல்லணும். ஜூம் மீட்டிங்ல கேட்டுட்டு கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, வசனம் சூப்பரா இருந்துச்சு. பெல்ஷாசார் பத்தி கர்த்தர் பேசினாரு. அந்த கை உறுப்பு எழுதினது, அந்த கை உறுப்பு எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்குன்றத நாங்க படிச்சோம், தியானிச்சோம், ஆராய்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது எதற்காக? அது உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அநேக திருச்சபையில வசனங்கள் தெளிவாக திட்டமாக போதிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுவேன். சத்தியத்தை தெளிவா போதிக்கிற போதகர்கள் இருக்கிறாங்க, வசனத்தை தெளிவா போதிக்கிறாங்க சில பேர். ஆனா அந்த சபைகள்ல தேவனுடைய கிரியைகள் இல்ல. அந்த சபை எழுப்புதல பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அந்த சபையில இல்ல. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
பெற்றுக்கொண்ட வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பாக்குறாங்களே தவிர அதன்படி செய்ய மாட்டாங்க. சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வசனம் நமக்கு முதலில் தெளிவை தருகிறது. இரண்டாவது, தெளிவான பிறகு கிரியையை நடப்பிக்க நம்மளை ஏவுகிறது. அல்லேலூயா. எகிப்துல இருந்து ஒருவன் விடுதலை ஆகணும்னா மோசே எழும்பி துரிதமா கோலை எடுத்துட்டு கிளம்பி போனோம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் மூழ்கி இருந்த நாட்களில் யோயாக்கிம் என்கிற யூதா தேசத்துல ஒரு ராஜா எழும்புகிறான். அவன் நாட்கள்ல நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாரு, யூதா ஜனங்களை சிறை பிடிக்கிறதற்காக எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதா தேசத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வருகிறான் இல்லையா. 2 நாளாகவும் கடைசி அதிகாரத்துல இது இருக்கு இல்லையா. ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த அதிகாரம். எடுக்கிறீங்களா? 2 நாளாகவும் 36 5வது வருஷம். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டினான். அல்லேலூயா. கட்டப்பட்டு போறான், சிறைப்பட்டு போறாங்க. அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிலவற்றை நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோயில்களிலே வைத்தான். நம்ம பாபிலோனுடைய கிரியை நேத்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயத்துல இருக்க வேண்டிய பனிமுட்டுகளை எடுத்து தன் ஆலயத்துல வச்சுப்பாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய பாத்திரங்களை எடுத்து தங்களுடைய சுயத்திற்காய் பயன்படுத்தி விடுவார். தங்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று செயல்படுவார். புரியுதா? இப்ப நானே எடுத்துக்கோங்க. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் கர்த்தருடைய கிருபையினால. இப்ப நான் ஏதோ போதிக்கிறேன், ஏதோ ஜெபம் பண்ணும்போது அற்புத அடையாளங்கள் நடக்குது, ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த அற்புத அடையாளங்களையும் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் நான் என் மகிமைக்காகவோ என் தேவைகளுக்காகவும் நான் பயன்படுத்த கூடாது. என்னால பயன்படுத்த முடியும், ஆனா பயன்படுத்த கூடாது. அல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசி மத்தவங்களுக்கு குறி சொல்ல முடியும், குறி சொல்ற மாதிரி அந்த வரத்தை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேரு சபையில நின்னு பகிரங்கமா ஒருத்தரை கூப்பிடுறாங்க. யாருங்க? ஆல்ஃபிரட், வாங்க முன்னாடி வாங்க. ஆல்ஃபிரட் வராரு, முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆல்ஃபிரட், உங்களோட ஒய்ஃப் பேரு ஹேமா. எல்லாம் ஜனங்களாக கை தட்டுறாங்க. ஹேமா, கரெக்டா சொல்றாரு. அப்புறம் ஹேமாக்கு 2 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் பிள்ளை, அதுக்கப்புறம் ஒரு ஆண் பிள்ளை. கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட். ஆல்ஃபிரட், உங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, கரெக்டா சொல்றீங்க, வெரி குட். உங்களுக்கு 4 லட்சம் கடன் இருக்கு. அல்லேலூயா, கரெக்ட். அவ்வளவுதான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. ஆல்ஃபிரட், கர்த்தரே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், போங்க நீங்க போய் உட்காரலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா எதுக்கு கூப்பிட்டாங்க? அவனுக்கு தெரிஞ்ச சத்தியத்தையே அவனுக்கு சொல்லிட்டாரு. சரி, சத்தியம்னா என்ன? அவன் பேர் என்ன, அவன் ஒய்ஃப் பேர் என்ன, அவங்க பிள்ளைங்க பேர் என்ன, என்ன பண கஷ்டம் இருக்கு, அவ்வளவுதான், போங்க போய் உட்காருங்க. கர்த்தரை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. அல்லேலூயா. புரியுதா? இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசன வரத்தை இவர்கள் இப்படி பயன்படுத்துகிறார். ஐ டவுட் வெதர் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வசனத்தை இப்படி கூட, வரத்தை இப்படி கூட பயன்படுத்தலாம். சிம்சோன் எடுத்துக்கோங்க. கர்த்தர் பராக்கிரமமாய் அவன் மீது இறங்குகிறதை நான் பார்க்கிறோம். ஆனா அவன் எதுக்காக அந்த வரத்தை பயன்படுத்துறான்? அவன் சுயம் நிறைவேறணும், அவன் சுயத்தினால அவனுக்கு அந்த பெண் கிடைக்கணும். தின்னானின் பெண் கிடைக்கலன்றதுக்காக செயல்படுறான். அதுக்கப்புறம் தெலீலாள் அவனை ஏமாத்தி அவனை பிடிக்க வருகிற பிலிஸ்தியர்களை அவன் கொண்டு போடுறான். லாஸ்ட்ல கூட அவன் என்ன பண்றான்? கண் தெரியாத போது என் கண்ணை அவன் புடிங்கிட்டான், அதற்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிதான் பழி வாங்குறான். தன் முழுக்க கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அவன் சுயநலத்துக்காகவே பயன்படுத்துறான் பாருங்க. பாபிலோனின் கிரியைகள்ல முக்கியமான கிரியை இந்த கிரியை தான். சுயநலத்திற்காக கர்த்தர் கொடுத்த வரங்களை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்த கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லலாம்? நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் தானே வரங்களை கொடுத்தாரு, கர்த்தர் தானே ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தாரு.
அதை ஏன் சுயநலமா படுத்துகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஒவ்வொருவரையும் தெளிவுபடுத்த கர்த்தர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னா, முக்கியமா இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்கிற பிலீவர்ஸ், இவங்களுடைய மைண்ட்ல இருக்கிற ஒரு பிளாக் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவேன். பிசாசு அவர்கள் மனதில் விதைத்த ஒரு பொய், ஒரு அரண் நான் சொல்லுவேன். அது என்னதுன்னா, அந்நிய பாஷை தேவையில்லை, ஆவியின் வரங்கள் தேவையில்லை, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இது முக்கியம் அல்ல, இது என்னத்திற்கு, அன்பு என்கிற ஆவியின் கனி இருந்தால் போதும். பவுல் சொல்றாரு, உனக்கு எனக்கு வரங்கள் இருந்தாலும், எனக்கு விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், நான் தூதர்களுடைய பாஷை, மனுஷ பாஷை, எல்லா பாஷை, அந்நிய பாஷை இதெல்லாம் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க, அன்பு இருந்தா போதும், இதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன் தெரியுமா அந்த முடிவுக்கு வர்றாங்க? நான் கூட அந்த முடிவுல இருந்தேன். சில வரங்களை பெற்ற ஊழியக்காரர்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்தின்படி உண்மையாய் வாழுகிறதில்லை, உண்மையாக ஊழியம் செய்கிறதில்லை. இதை பார்த்து ஒரு விரக்தியில கிறிஸ்தவர்கள் எடுத்த முடிவுதான் என்ன, இந்த வரங்கள் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நமக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெரியும். அவர்கள் நல்ல அந்நிய பாஷை பேசுவார்கள், பற்பல பாஷை கூட பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஊழியம் முழுக்க முழுக்க பணத்தை சார்ந்தே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நிறைய திரைப்படங்களை கூட எடுத்துட்டாங்க. என்னுடைய நண்பர்கள், பழைய ஆபீஸ்ல இருக்கிற என்னுடைய நண்பர்களை நான் பார்த்து, இதெல்லாம் உண்மையாப்பா, என்ன பண்றாங்க, ஒரு அற்புதம் செய்கிற வரம் ஒருத்தருக்கு இருக்குன்னா, வீல் சேர்ல ஒருத்தர் வராரு, வந்த உடனே அவரை தொட்டு கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது, குணமாகிறார். அற்புத விதமா எல்லாருடைய கண்கள் பார்க்க அந்த வீல் சேர்ல இருக்கிறவர் குணமாகிறார். குணமான உடனே பாத்தீங்களா, அவர் குணமானார். இவர் சாட்சி சொல்லுவார். அடுத்த ஒரு 4 மீட்டிங்ல இவரை புக் பண்ணி இவரை சாட்சி, நான் இந்த மீட்டிங்க்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், ஐயா என்ன தொட்டாரு, தொட்ட உடனே நான் எழும்பி நடந்துட்டேன், என் கால் நல்லா வேலை செய்யுது. சொன்ன மாத்திரத்துல ஊழியக்காரர் சொல்லுவாரு, இதே மாதிரி உங்களுக்கும் அற்புதம் நடக்கும், நீங்க தசம பாகம் கொடுக்க வேண்டும், நீங்க இந்த பங்காளர் திட்டத்துல இணைய வேண்டும், நீங்க இத பண்ணணும், அத பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். சுகம் கொடுத்தது இயேசு, அவரே சும்மா இருக்காரு. இவரு சும்மா டச் பண்ணிட்டு, அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டாரு. அந்த மகன் உண்மையாய் ஜெபம் பண்ணினது நிமித்தம் கர்த்தர் இந்த ஊழியக்காரன் கை மூலமா தான் சுகம் கொடுத்தாரு. ஆனா நல்லா புரிச்சுக்கோங்க, இந்த ஊழியக்காரன் ஜனங்களை தன் பக்கமாய் வழி நடத்துகிறான், கர்த்தர் பக்கமா வழி நடத்துறான். இந்த ஊழியக்காரன் பணத்திற்காக இந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அப்போ வரத்தை கர்த்தர் பிடுங்கலையா? ஏன் அந்த அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார்? கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். அந்த நேரத்துல அந்த வீல் சேர்ல இருக்கவன் குணமாகணும். இது கர்த்தர் நியமித்த காரியம். அல்லேலூயா. 2வது, அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வரம், கிஃப்ட் கொடுத்திருக்காரு. கிஃப்ட புடுங்க மாட்டார் கர்த்தர். ஆமென். He will give some grace period and then only he will remove that gift. அல்லேலூயா. நல்லா புரிந்துக்கோங்க. சவுல் தன்னுடைய 2ஆம் வருஷத்திலேயே தேவனுக்கு கீழ்ப்படியாமைக்குள் பிரவேசித்து சாமுவேலினால் எச்சரிக்கப்பட்டு விழுந்து போனான் 2வது வருஷத்துல. ஆனா தாவீது ரெடி ஆகிற வரைக்கும் 40 வருஷம் ஆளுகை செய்யும். ராஜா இல்லைன்னு சொல்லிட்டார்ல கர்த்தரு. 38 ஆண்டுகள் ராஜா இல்லைன்னு சொல்லப்பட்ட சவுல் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறான். எப்படி? ராஜான்றத புடுங்க வேண்டியதானே? இல்ல, கர்த்தர் 38 ஆண்டுகள் அவனுக்கு கிருபையின் காலமா கொடுத்து அவன் குணப்படும்படிக்கு தினந்தோறும் ஏவுகிறார். தாவீது மூலமா, சாமுவேல் மூலமா அவனை எச்சரிக்கிறார். ஜனங்கள் மூலமா, அவனோட பையன் யோனத்தான் மூலமா எச்சரித்து கொண்டே இருக்கார். மனதில் தப்பு பண்ற ஒவ்வொரு நிமிடமும். அல்லேலூயா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அவன் ஒரு இடத்துல ஒரு குகையில போயிட்டு உட்கார்றான். உட்காரும் போது அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல், அதில் அந்த ஓரத்தை தாவீது வெட்டிட்டு, என் தகப்பனே,
நான் உங்களை கொலை பண்ணிருக்கலாம், நீங்க தனியா இருந்தீங்க, நான் கொலை பண்ணல பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப காட்டுவாங்க. பார்த்த உடனே என் மகனேன்னு அழுவான். ஆனாலும் மறுபடியும் போய் அந்த எரிச்சலுக்கும் இந்த காய்மகாரமாய் அவன் பண்ண அந்த பார்ஷாலிட்டி பாக்குற காரியம், எரிச்சல், பொறாமை, இதுக்கும் அவன் தன்னை வித்து போட்டான். மறுபடியும் தாவீதை பின் தொடர்ந்து போறான். பாத்தீங்களா? மனம் திரும்புதல் டெம்பரவரியா சில பேருக்கு இருக்கு, பெர்மனண்டா வரமாட்டேங்குது பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கர்த்தருடைய, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சில வரங்களை அவர்கள் உண்மையா இருந்தது நிமித்தம் கொடுப்பார். ஆனா அந்த வரங்களை அவர்கள் தப்பா பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்தணும்னு அவர்கள் நினைச்சாங்கன்னா அவர்களால பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து சுகமளிக்கிற வரத்தை கொண்டு சுகமாக்கியும் அவர்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதை ஜனங்கள் பார்த்து இந்த வரமே வேணான்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கையை தான் நம்ம வெறுக்கணும். சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதையும், சிம்சோன் மேல கர்த்தர் செய்த பராக்கிரம கிரியைகளையும் நம்ம வெறுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்படி அந்த வரங்களும் அந்த இதுவும் தேவை இல்லை, தேவைப்படல, தேவை இல்லை அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருந்தா அதை கொடுக்கவே மாட்டாரு. சபைகளுக்கு அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியரை நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு பேசிக் காரியத்தை கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அல்லேலூயா. பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு, நான் கிறிஸ்துவையே பேஸ்மெண்டா உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். கிறிஸ்துவின் உபதேசம் இது மாதிரி ஊழியக்காரர்கள் பேஸ்மெண்ட்டை போட்டு அது மேல கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர், வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மணி 10 ஆகுது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? சரி, இங்க இருந்தே வாசிக்கிறேன். 6வது வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன். நான் நட்டேன், பவுல் பேசுகிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. நான் ஒரு ஊழியம் செஞ்சேன், அப்பல்லோ நான் செஞ்ச ஊழியத்து மேலேயே அவர் ஒரு ஊழியத்தை உங்க வாழ்க்கையில செய்யறாரு. ஜனங்க கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, இதுதான் ஒரு ஊழியம் நாங்க செய்யறோம். ஆனா தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்றாரு, விளைய செய்யறாரு. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அப்போ நீ நடுகிறவனையும் நீர் பாய்ச்சுகிறவனையும் பார்க்காத. ஆமென். அவர்கள் சில நேரத்துல விழுந்து போவார்கள், பின்வாங்கி போவாங்க. அவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? வரத்தையும் தேவனுடைய கிருபை வரங்களையும் உதாசீனப்படுத்தி அசட்டை பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு இந்த வரம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமானவர்கள் பேசுகிற காரியம் என்னன்னா, நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்க நல்லா அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும், வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எழுதுறாரு இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்ற முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஆமா, எவ்வளவு ஊழியக்காரங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க, நான் உருப்படியா வாழ்ந்துட்டானா? அவன் என்ன பண்றான்? பணத்துக்கு தான் பண்றான். பணத்தை அந்நிய பாஷை பேசுறான், பணத்துக்கு தான் வர்ஷிப் லீடரா இருக்கும், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை நீங்களே சில நேரத்துல அப்படி பண்ணலாம். அல்லேலூயா, ஆமென். அப்படி பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. பெற்றுக்கொண்ட வரமும் பெற்றுக்கொண்ட நபர் வாழ்கிற வாழ்க்கையும் ஒருவேளை ஒத்து போகாம இருக்கலாம். சவுல் எடுத்துக்கோங்க. சவுல் தேவனால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்கழிக்குது. தாவீதுக்கு விரோதமா போறான், சாமுவேலுக்கு விரோதமா போறான். ஆனா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கூட சேரும்போது அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவன் அந்நிய பாஷையில பேசுறான். அல்லது தீர்க்க தரிசனம் முறைக்கிறான். தீர்க்கதரிசிகளில் இவனும் ஒருவனோ அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. வரும், நீ நல்லவனா கெட்டவனான்னு இல்ல, கர்த்தர் கொடுக்கிற கிருபை உனக்கு கொடுக்கப்படும். ஆனா அந்த வரத்தை வைத்து நீ எப்படி கிரியை செய்கிறியோ அதற்கு ஏற்ற நியாய தீர்க்கும் பலனை கர்த்தர் பின்வரும் நாட்களில் உனக்கு தருவார். அல்லேலூயா. அல்லது அந்த ஊழியக்காரருக்கு தருவார். ஆமென். அப்போ நம்ம
பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் கர்த்தருடைய வார்த்தையை இணைத்து பார்க்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, பவுல் யார் கேக்குறாரு. பவுல் யாருப்பா? அப்போலோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்த 5வது வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:5. கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப டீப். சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிடாதீங்க. 5வது வசனம் பாருங்க. கர்த்தர் பவுலுக்கானாலும் சரி, அப்போலோக்கானாலும் சரி, பேதுருக்கா இருந்தாலும் சரி, யோவானுக்கா இருந்தாலும் சரி, அருள் அளித்தபடியே அல்லது வரங்கள் அளித்தபடியே, கிருபை அளித்தபடி, அருள் அப்படின்றது வேர்டோட இன்டர்பிரேஷன் சொல்லிட்டு இருக்கு. கிருபை அளித்தபடியே நீங்கள் கொரிந்து சபையே, நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. இங்க இந்த சபையில என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த இடத்துல பாருங்க. மேலும் 1வது வசனம், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவளானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஓகே. ஒருவன் நான் இதான் ரொம்ப 4வது வருஷம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். இப்ப பாருங்க, மேன் வைஸ் டிஃபரன்ஸ். இதை நான் டினாமினேஷன் பாக்குறேன். அல்லேலூயா. பிரிவினை பண்ணுகிற ஆவி. புரியுதா? பாபிலோன்ல தேவ ஜனங்களை பிரிக்கிற செயல்பாடுகள் இருக்கிறது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சில பேர் சொல்லுவாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் இந்த சபைக்கு போறேன், இந்த சபை தான் முக்கியம், மத்த சபையெல்லாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மிஷினரி ஸ்தாபத்துக்கு தான் நான் மத்த ஸ்தாபனம் எல்லாம் போய், இந்த ஸ்தாபனம் தான் போய். கத்த சொன்னாரா? அந்த மாதிரி சில பேர் பார்த்துருக்கீங்க. ஜெகோவா விட்னஸ் பார்த்திருக்கீங்களா? ஜெகோவா விட்னஸ் மட்டும்தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சர்ச்சாம். மத்த எல்லாம் கள்ளபோதம், மத்த எல்லாமே இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அது மட்டும் தான் கரெக்டான சபையாம். மத்த எந்த சபையும் கெட்ட சபையாம். இது நம்புற மாதிரியா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரா? அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இந்த சபை டினாமினேஷன் தான், இந்த சபை தான் கரெக்டான சபை, மத்த எந்த சபையும் பொய், எந்த ஆவிக்குரிய சபையும் பொய். மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு வந்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபைய அந்நிய பாஷை பேசுறான், ஆனா அவன் பொய்யில வாழ்றான். அந்நிய பாஷை பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். அந்நிய பாஷை பேசுறான், ஆனா அவன் வாழ்க்கை ஒழுங்குல திருடுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், இது பண்றான், அது பண்றான் அப்படி சொல்லிடுவான். பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தா இவங்க அந்நிய பாஷையே பேசுறது இல்ல, இவங்க வெள்ளை புடவை கட்டுறது இல்ல, வெள்ளை பேண்ட் போடுறது இல்ல, வெள்ளை சட்டை போடுறது இல்ல, இவங்களுக்குள்ள ஆவி இல்ல, இது இல்ல, இப்படியே சண்டை, பிரிவினைகள். நான் சொல்லுவேன் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஜனங்களை பிரிப்பதற்காக வரவில்லை. அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் இணைப்பதற்காக தான் வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரிவினையாகிய நடுசுவரை கர்த்தர் உடைத்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் போதிக்கும் போது பிரிவினை உண்டாகுது. ஏன்? பிசாசு அங்க பிரிவினையை கொண்டு வரான். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்ப நான் போதிக்கிறேன், இந்த வசனத்தை விசுவாசித்தவர்கள் ஒரு கேட்டகரி, விசுவாசிக்காதவர்கள் எனக்கு எதிராக இன்னொரு கேட்டகரியா போயிடுவாங்க. புரியுதா? அல்லேலூயா. அதான் பட்டை என்ன பண்ணும்? செப்பரேட் பண்ணும். அல்லேலூயா. எவன் விசுவாசிக்கிறானோ அவனை ரைட் சைடு, எவன் விசுவாசிக்கல லெஃப்ட் சைடு. செம்மறியாடு வெள்ளாடு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அது சொல்லுகிறார், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் உங்களுக்குள்ள வாக்குவாதம், பொறாம, பேதமை இது இருக்கு. ஒவ்வொரு சபையிலும் ஒரு கமிட்டி மெம்பர் 2 டபுளா இருக்காங்க. இந்த கமிட்டி மெம்பர் இப்படி பண்ணணும்வாங்க, அந்த கமிட்டி மெம்பர் வேணும்னே இவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, நான் இப்படி சொல்லுவேன். இப்படிதான் சண்டை ஓடிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் நீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, பவுல் யாருப்பா, பேதுரு யாருப்பா, இவங்கெல்லாம் தேவனால் அருள் கொடுக்கப்பட்டு உங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாய் வந்த ஊழியக்காரர்கள். உங்களுக்குள்ள விசுவாசத்தை விதைக்கணும், அதுக்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை நீங்க விழுந்து போன ஊழியக்காரர்கள், ஓகேவா? அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. அவங்க ஊழியம் செய்கிற இல்ல, அவங்க கிரியை செய்கிற அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற ஃபெயிலியர்ஸ்,
அவங்க பர்சனல் லைஃப்ல இருக்க சின். இத பார்த்துட்டு அந்த வரமே தேவன் அருளிய அருள் கிருபை வரமே தப்பு, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடா கூடாது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த வரம் ஒரு காலகட்டம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க முடியும். சாத்தான் எடுத்துக்கோங்க, லூசிபர். இவன் தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்கிறான். அவனுடைய இருதயத்துல மன மேட்டிமை வருது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல அவன் ஒரு சிங்காசனத்தை போட்டு ஒரு தொழுகை கூடத்தை உண்டாகணும்னு நினைச்சவனா அவனை கீழே தள்ளுறாரே தவிர அவனை முற்றிலுமா நரகத்துல இன்னும் போடல. அவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிதான் அவன் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு கிருபை அளிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவனே பாவம் செய்யும். ஆனா மனிதர்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. ஏனென்றால் பிசாசு ஏவி மனிதன் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தான். அதனால அவனுக்கு கிருபை. புரியுதா? அவர்கள் தேவ தூதருக்கு இறங்காமல் மனிதர்களாகி நமக்கு ஆபிரகாம் புத்திரருக்கு இறங்கினார் என்று எபிரேயர்ல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு அந்த கிருபை இல்லை. ஏன்? அவனே வாண்டடா அவனோட செல்ஃப் வில். நல்லா தெரியும் இது பாவம், இது தப்பு, தேவனுக்கு விரோதமா நம்ம போறோம், நல்லா தெரியும். ஆனாலும் போய் அடி வாங்கணும். ஆனாலும் கர்த்தர் உடனே நியாயத்திற்கு கொடுக்காம அவனை அடிச்சாரு. இன்னும் டைம் கொடுத்திருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் கூட அவனுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவன் நரகத்துக்கே போறான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு டைம் இருக்கு. ஆமென். டக்குன்னு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. கர்த்தாவே அந்த வசனத்தை எனக்கு காண்பீங்க. ரோமர் 14. கரெக்ட். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சில பேரை எச்சரிக்கிறார். ஊழியக்காரங்க விழுந்த உடனே அவன் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க விழாம இருக்கும் போதே அவர்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னு குறை சொல்லுகிற ஆட்களை பார்த்து பவுல் சொல்லுகிற காரியம் இல்லையா? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் 4வது வாசிக்கிறேன். மற்றொருவனுடைய ஊழியக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? எப்படி இருக்கு பாரு மோசம். மற்றவனுடைய ஊழியக்காரன். ஊழியம் செய்யற ஆட்கள்லாம் உங்களுக்கா ஊழியம் செய்யறாங்க? தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள். அல்லேலூயா. தேவ கட்டளை பெற்று உங்களுக்காக அவர்கள் கிரியை நடப்பிக்கிறார்கள். உங்களிடத்துல விசுவாசத்தை விதைக்கணும்ன்றதுக்காக. மற்றவனுடைய ஊழியக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. எச்சமான் கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். விழுந்துட்டாங்கன்னு உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரா? எதுக்கு வெளிப்படுத்தினாரு? தூங்கறதுக்கா? கிடையாது. உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. விழுந்துட்டாங்க. இவர்கள் விழுந்து போன ஊழியக்காரர்கள் செத்த கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். செத்து போன ஊழியம் நடக்குது. நல்லா தெரியுது. என்ன பண்ணணும்? குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்கணும். அவனை எழுப்புங்கப்பா, அவனை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். எப்படி சொல்றாரு பாருங்க ப்ராஃபிட்டிக்கா. அவன் நிலை நிறுத்த பாருங்க. நான் சில வர்ஷிப் லீடர் விழுந்து போன வர்ஷிப் லீடரை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவளுக்காக ஜெபம் பண்ண வச்சாரு. ஒரு நாள் கர்த்தர் காண்பிக்கிறாரு, அந்த விழுந்து போன வர்ஷிப் லீடரை மறுபடியும் வர இருக்கிற எழுப்புதல்ல அவனை மனம் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறான். அவன் மோசமானவனா இருப்பான். கள்ள தீர்க்கதரிசியா மாறி இருப்பான். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசியா சாவாமையை போதித்துக் கொண்டிருக்க ஒரு வர்ஷிப் லீடரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் பேசுறாரு, அந்த வர்ஷிப் லீடரையும் நான் தொடுவேன். அவர்களும் மனம் திரும்புவார்கள். என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. எழுப்புதலின் நாட்கள் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். ஆமென். ரோமர் 11:27 போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைப்பும் மாறாது. இந்த அழைப்பு அப்படியே இருக்கும். சவுல் கடைசி நொடி வரைக்கும் அவனுக்கு கிருபை கொடுக்கப்படுச்சு. உலகத்துல இருக்கிற வரைக்கும் கிருபப்பா. அல்லேலூயா. அவன் செத்து போனான் பாருங்க. தற்கொலை பண்ணி செத்து போனான்.
அது முன்னாடி ஒரு நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு ரிப்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அல்லேலூயா. ஜூடஸ்க்கும் அதேதான். கடைசி நொடி வரைக்கும் கர்த்தர் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஆவியானவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவன் மனம் திரும்பாத பட்சத்துலதான் நியாய தீர்ப்புல அவனே போய் விழுறான். நரகத்துல அவனே போய், பாதாளத்துல அவனே போய் விழுறான். புரியுதா? அத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அவன் நிலை நிறுத்தப்படுவான். கர்த்தரால யார வேணா நிக்க வைக்க முடியும். புரியுதா? கர்த்தர் காட்டொளிவ மரமாகிய நம்மை எடுத்து ஒளிவ மலையில மரத்துல இணைச்சார். அவன் நம்ம பேசும்போது நம்ம வாய் பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ரப்சாகிய பேசினா பாருங்க, அந்த மாதிரி பேசிடக்கூடாது. அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவன் விழுந்து போன ஊழியக்காரன் ஆசாரியன், இங்க காசுக்காக தான் எல்லாம் பண்றான். பேசிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அவங்க நிலை நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது உங்களை விட அதிகமா ஊழியம் செஞ்சாங்க. நீங்க என்ன ஊழியம் செஞ்சீங்க? கர்த்தர் எப்படி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க நின்று ஓடும் போது உங்களை விட அதிகமா அவங்க ஓடினாங்க. இப்ப விழுந்து போயிருக்காங்க. கர்த்தர் அவர்களை நிலை நிறுத்த பண்ணுவார். God can do it. அல்லேலூயா. விழுந்து போனவன் எப்பவும் விழுந்து போவான் அப்படின்றது கிடையாது. நிலை நிற்கப்படுமானே, அதே மாதிரி நிக்கிறவன் அப்படியே நின்றுட்டே இருப்பான்றது அர்த்தம் கிடையாது. சில நேரத்தில் விழுந்து போற வாய்ப்புகளும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இவர்கள் விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில உங்களுடைய விசுவாசம் செயல்படக்கூடாது. உங்க விசுவாசம் இயேசு என்கிற அஸ்திபாரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் விழாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றும் விழாதவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலைகளும், பாவ சோதனைகளும் போயும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல். அப்போ உங்களுடைய கண்கள், யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஊழியக்காரர்களை நிதானிக்கணும், நியாய தீர்ப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எழுதி வைங்க டைரியில, திஸ் golden words are not repeated. அல்லேலூயா. ஆமென். You must discern but not judge. ஆமென். அல்லேலூயா. இந்த டிசர்ன்மெண்ட்டுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது கிறிஸ்டியன் பீப்புளுக்கு. அல்லேலூயா. நீங்க மட்டும் சொல்றீங்க, நான் எதுக்கு சொல்றேன்? நீங்க தப்பான நபர்களை பார்த்து நீங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. நீ எச்சரிப்பின் சத்தமா இந்த வர்ஷிப் லீடர் பின்னாடி போகாதீங்க, இந்த ஊழியக்காரர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லுவேன். புரியுதா? அவர்களுக்கு விரோதமா எனக்கு எந்த பகையும் கிடையாது. அவர்கள் விழுந்து போகணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது. அவர்கள் மேல எந்த எரிச்சலும் கிடையாது. நான் கொண்டது 1000, அவர்கள் கொண்டது 10,000 எந்த ஸ்திரீகளும் பாடவும் இல்லை. அல்லேலூயா. நான் யாரையும் காய்மகாரமா பார்க்கல. அவர்கள் கர்த்தரால் பயன்படாமல் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் மூலமா தப்பான ஸ்பிரிட் உள்ள வந்து சபைக்குள்ள, அதை எச்சரிக்கிறோம், எக்காலம் ஊதுறோம், எச்சரிக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க ஜனங்களே, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதற்கு கர்த்தர் என்ன மாதிரி ஒரு கழுதை எடுத்து பயன்படுத்துறாரு. ஆமீன் சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க. அப்படி சொல்றது வேற, அவர்கள் நாசமாய் போகணும், அவர்கள் அழிந்து போகணும், காண்டம்னேஷன் கொடுக்க கூடாது அவங்களுக்கு. புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. டிசர்ன் தெம், டோன்ட் ஜட்ஜ் தெம். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லி போயிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கனி, அவனுக்குள்ள இருக்க கனி என்னன்னு பாரு. அன்பு நிமித்தம் செய்யறானா? ஒவ்வொரு வரமும் அன்பின் நிமித்தம் செய்யப்படும். அல்லேலூயா. ஒருவனை சுகப்படுத்துறானா, கர்த்தருடைய பாரம் நெருக்கி ஏவி. நல்லா தெரியும். சில ஊழியக்காரர்கள் அழுது ஜெபிச்சு கைய வைப்பாங்க, சுகமா. பார்த்திருக்கீங்களா? சில பேரு தன்னை காமிக்கணும்னு அப்படி மேஜிக் சிடி கொடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்திருப்பீங்க. சிடி தொடுங்க, இந்த சிடிய ஒரு வல்லம பாஸ் ஆகும். கட்டி சரியாச்சா? இப்ப தேடி பாருங்க, கட்டி இல்ல. பாத்தீங்களா? சிடிய வாங்குங்க எல்லாரும். அடப்பா. அல்லேலூயா. புரியுதா? ஆமென். அவர்கள் கனி நல்லா தெரியுதப்பா. கண்ணை திறந்து பார்த்தா நல்லா தெரியுது. ஏன் மத்த ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு புரியல. கட்டப்பட்ட ஜனமா இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா அவர்களை டிசர்ன் பண்ணுங்க, அவர்களை ஜட்ஜ் பண்ணாது. டிசர்ன் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணாது. டிசர்ன் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இங்க பாருங்க, அவன் நிலை நிறுத்தப்படுவான். 14:4. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். யூ ரிலை ஆன் த பவர், யூ ரிலை ஆன் த மைட் ஆஃப் காட். Hallelujah. You rely on God's might. God can make him stand. Hallelujah. தேவன் அவனை நிலை நிறுத்த முடியும். விழுந்து போன உங்களை நிலை நிறுத்தலையா? எத்தனை வாட்டி விழுந்து போயிருக்கீங்க? எத்தனை வாட்டி பாவத்தில் விழுந்திருக்கீங்க?
எத்தனை மாதிரி அசுத்தம் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் நிலைநிறுத்தினார்ல, மறுபடியும் உட்கார வச்சார்ல. ஊழியக்காரனுக்கும் அதே நிலைமைதான். அவன் பாவ இச்சைகளுக்கு தன்னை விற்று போட்டது நிமித்தம் விழுந்து போய் கிடக்கிறான். இன்னைக்கும் விழுந்து போயிருக்கான். நாளைக்கு கர்த்தரால் எழுப்ப முடியும். யாரை குறித்தும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. டிசைன் பண்ணுங்க, சபையை எச்சரிங்க. மத்தபடி கெட்ட வார்த்தையை பேசி அவர்களை இகழ்ந்து சபிச்சு சில காரியங்களை பண்ணிடாதீங்க. புரியுதா? அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை இது வேணா இங்க வாங்க. 1 கொரிந்தியர் 3 திருப்பியும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல இப்போ சபைய பார்த்து நீ குழந்தையா இருக்க, உனக்கு பாலை தான் கொடுக்கணும், உனக்கு சாப்பாடே கொடுக்க முடியல. ஏன்னா நீ பிரிவின. நான் சிஎஸ்ஐயை சார்ந்தவன், நான் லுத்ரனை சார்ந்தவன், நான் இசிஐயை சார்ந்தவன், வேற என்ன டினாமினேஷன், நான் பெந்தே கோஸ்தே சார்ந்தவன், நான் டிபிஎம், நான் சிபிஎம்ஐ சார்ந்தவன், நான் ஏஜி சர்ச் சார்ந்தவன், நான் ஏசிஏவை சார்ந்தவன். பிரியாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் மனவாட்டி. அல்லேலூயா. யூனிவர்சல் சர்ச். அல்லேலூயா. இயேசு வரும்போது ஏசிய சபையை மட்டும் எடுத்துன்னு போக மாட்டார். அல்லேலூயா. ஏசிய சபையில எத்தனை தேர்துன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏஜி சர்ச்ல எத்தனை விசுவாசிகள் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன ஐயா என்எல்ஏஜி பாஸ்டர் ரெவரண்ட் டி மோகன் சொன்ன வார்த்தை என்னன்னா, கர்த்தர் சொன்னாராம், உன் சபையில 1,00,000 பேர் வராங்க, ஆனா 40 பேரா 4 பேரா எனக்கு தெரியல, 40 பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாராம். அத ஒரு சண்டே சர்வீஸ்ல மோகன் ஐயா சொல்றாரு, 1,00,000 பேர் வரீங்க, 40 பேர் தான் போவீங்களாம் பரலோகத்துக்கு, கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? 4 பேர் நினைக்கிறேன். 4 பேர்ல 4 பேர் தான் போவாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு சபையிலையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விழுந்து போகாத ஊழியக்காரர்களை நிக்க வச்சிருக்கிறார். Hallelujah. There is a remnant that is there in Chennai. There is a remnant that is there in India. There is a remnant. மீதியானவர்கள். எலியா, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் கர்த்தாவே. தம்பி இரு, 7,000 பேர் பாகாலுக்கு மண்டியிடாத 7,000 பேர் நான் வச்சிருக்கேன். சும்மா பேசாத. அல்லேலூயா. இஸ்ரவேல் எல்லாம் விழுந்து போச்சு கிடையாது. இஸ்ரவேல் இன்னும் பாதி தான் விழுந்து போச்சு. 3ல 2 பங்கு தான் விழுந்துச்சு. 1 பங்கு வரும், திருப்பி நான் கொண்டு வருவேன், நான் நிலைநிறுத்துவேன். பேசுறாரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீங்க ஊழியக்காரர்களுடைய கனிகள் தப்பா இருக்கு, அந்த ஊழியக்காரர்கள் விழுந்து போன ஊழியக்காரர்கள் கரெக்டா டிசைன் பண்ணிடுறீங்க. ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறீங்க. அவர்கள் பெற்ற தேவனுடைய வரங்களை அசட்ட பண்றீங்க. அல்லேலூயா. அத அசட்ட பண்ற வரைக்கும் உங்களுக்கு தேவ கிருபை கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவனை நீங்க பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து எத்தனை காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கீங்களோ அத்தனை காரியங்களை பெற்றுக்கொள்ளும். அல்லது இப்படி சொல்றேன், உங்க ஆவல் இல்ல, தேவன் எதெல்லாம் கொடுக்கணும்னு ஆவல் கொள்ளுகிறாரோ, சித்தம் கொள்ளுகிறாரோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தாவீத கர்த்தர் ஆடுக்கு பின்னாடி போன அவனை எழுப்பி ராஜா வாக்கணும்னா அவனை அபிஷேகம் பண்ணணுமா இல்லையா? தாவீது, எனக்கு அபிஷேகம் தான் தேவையில்லை, நான் அப்படியே இருப்பேன், அபிஷேகம் பண்ண சவுல் கிழிச்சிட்டானா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அல்லேலூயா. அவருடைய காலிங், அவருடைய அழைப்பை இழந்திருப்பாரு தாவீது. எத்தனை பேர் புரியுது? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப சவுல தாவீது பார்த்து, சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படுது. டிஃபரன்ஸ் எனக்கு தேவையில்ல, நான் இப்பவே நல்லா இருக்கேன், நான் ஆராதிக்கிறேன், நான் சங்கீதக்காரனா இருக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன், நான் ஆடு மேய்க்கிறேன், நான் கீழ்ப்புடிதல் உள்ள பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த அபிஷேகம்? எனக்கு தேவையில்ல. சவுல் அபிஷேகம். சாமுவேல் வந்திருக்கிறாரு, சாமுவேல் கிட்ட இப்படி கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? இல்லது சாமுவேல் என்ன பண்ணிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. சவுலை பார்த்து, சவுலை காமிச்சு சவுல் அபிஷேகம் பண்ணீங்களே சாமுவேல், சவுல் உண்மையா இருந்தாரா? கீழ்ப்பிடிஞ்சாரா? அவர்கிட்ட கனி இருக்கா? என்கிட்ட ஏன் வருவீங்க, வந்து அபிஷேகம் பண்றீங்க? எனக்கு ஒண்ணு இந்த அபிஷேகம் தேவையில்லை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தாவீது அடுத்து ராஜா போஸ்டுக்கு போயிருக்க முடியுமா? அபிஷேகம் என்பது உன் அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நியமித்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன், பவர். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் என்பது உங்க அழைப்பை நிறைவேற்றும். சொல்லாமா? அபிஷேகம் என்பதுதான் எழுப்புதலின் ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா?
பெந்தேகஸ்த நாள்ல 120 பேர் மேல அபிஷேகம் வந்து விழுந்தது நிமித்தம் விளைவு இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங்ல வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஆமென். உலகத்தை கலக்க வேண்டும் என்றால் உனக்கு அபிஷேகங்களும் வரங்களும் அற்புத அடையாளங்களும் தேவைப்படும். இன்னைக்கு கிளாஸே பாருங்க, உங்க மனதுல இருக்கிற பொய்யையும் உங்க மனதுல நீங்க அசட்டை பண்ணுகிற காரியங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா டைரக்டா பாபிலோனின் காரியங்களை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆவியானுடைய வரங்கள் பயன்படணும். இந்த வரங்களை வச்சு இந்த பாபிலோனின் காரியங்களை எப்படி நீங்க வீழ்த்தணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, நீங்க வரங்களை, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை, கர்த்தர் கொடுக்கிற அந்நிய பாஷையா இருக்கட்டும், வரங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அசட்டா பண்றீங்க. புரியுதா? இந்த அசட்டை ஏன் வருது? பெற்றுக்கொண்டவர்கள் ஒழுங்கா இல்லாததுனால நான் பெற்றுக்கொண்டு என்ன யூஸ் நினைக்கிறீங்க. Please don't think like that. அவனை நிற்க வைத்து, அவன் விழுந்து போயிருக்கிறான், அவனை நிற்க வைக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. ரோமர் 14:4 எழுதி வீட்டுல ஒட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். முக்கியமா சில சர்ச்சஸ்ல எப்படி போதிக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷைலாம் அவசியம் கிடையாது, அபிஷேகம்னு சொல்லிக்கிட்டு சும்மா கத்திட்டு இருக்காங்க, அதனால என்ன யூஸ், அதனால என்ன அந்நிய பாஷை எல்லாரும் முன்னே பேசக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. பொத்தாம் பொதுவா ஏதோ ஒரு வசனத்தை மற்ற சத்தியங்கள் அடிப்படையில அதை வந்து வியாக்கியானம் பண்ணாம தனியா இவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை மாத்தி வியாக்கியானம் பண்ணுகிறது நிமித்தம் அது தப்பான ஒரு பொருளை கொண்டு வந்துடும். புரியுதா? கர்த்தர் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை சபையில எல்லாரும் கேட்கும்படி பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னாரு? அங்க ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் வந்தானா நீ அந்நிய பாஷை பேசினீங்கன்னா அவனுக்கு இடரலா இருக்கும். என் சபையில யாருமே இல்ல, என் சபையில எல்லாம் பிலீவர்ஸ் தான். அந்நிய பாஷைக்குரிய ஞானம் அவங்களுக்கு இருக்கு, மண்ட அறிவு இருக்கு. அப்புறம் நான் ஏன் அந்நிய பாஷை பேசாம இருக்கணும்? அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் எல்லாரும் அவரை ஆராதிக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியம் பேசுறான், போட்டிருக்கா இல்லையா? அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொய்கள், அசட்டைகள், இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வர. அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கு. நீங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம்ல. நீங்க லேட்டா ஜாயின் பண்றதுனாலதான் கர்த்தர் ஆவியானவர் லேட்டா முடிக்க வைக்கிறார். 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவன், ஓகே இது வாசிச்சிட்டோம். 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் உடன் வேலைக்காரப்பா. இயேசு கிறிஸ்து விளைய செய்கிறார், நான் நடுகிறேன், அப்போலோ நீர்ப்பன் தான் உடன் வேலையார். நான் உடன் வேலையார். நீங்கள் தேவனுடைய பண்ண தோட்டம், தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். மாளிகை உங்களை கட்டுறாரு கர்த்தர் எங்க மூலமா. அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, இங்க பாருங்க, இங்க அருள் அளிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கா? எங்க போட்டிருக்கு? 5வது வசனமா? அருள் அளித்தபடியே, அவனுக்கு அருள் அளித்தபடியேன்னு போட்டிருக்கா? பவுல் இங்க சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே இருக்கா? தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல. சிற்பாசாரினா யாரு? ஒரு மாளிகையை அழகா கட்டுகிற ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு அழகா அதை வடிவமைச்சு ஒரு சிற்பம் அழகா செய்யறான் இல்லையா? இந்த கல்லுகளை உடைச்சு அந்த இதெல்லாம் பண்ணி அழகா புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். இப்போ புத்தி உள்ள சிற்பாசாரி ஃபர்ஸ்ட் என்ன போடுவான்? 7 வானங்கள் இருக்கிறது, 3ஆம் வானத்திற்கு பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், 3ஆம் வானத்தில் சிங்காசனம் இருந்து, அதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பேசிக், மனம் திரும்புதல் என்றால் என்ன? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 6 அடிப்படை சத்தியங்கள் அஸ்திபாரம் போடுவான். நல்ல ஊழியக்காரன் நல்லா வந்து நின்று வானம் அவ்வளவு பெருசா இருக்கு, இது அது பாபிலோன் இது அப்படின்னு மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லாம நல்லா கவனிங்க. ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரி யாரு? முதல்ல சிலுவை குறித்ததான உபதேசத்தை சொல்லு. இயேசு கிறிஸ்து யார்? காஸ்பிள் சொல்லுவான் முதல்ல. அல்லேலூயா. ஒரு நல்ல புத்தி, ஜீசஸ் அஸ்திபாரமா போடுவான். ஜீசஸ் மூல உபதேசம் சொன்ன உபதேசங்களை போட்டு கட்டுவான். அஸ்திபாரமே இல்லாத பில்டிங் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க, விழுந்துரும், பொம்மை பில்டிங்கா இருக்கும். அல்லேலூயா. உண்மையான பில்டிங் நிலை நிற்கணும், அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். இப்ப நான் உங்க மேல பேஸ்மெண்ட் அஸ்திபாரம் போடுறதுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை இருக்கு? இப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்ன தெரியுமா பண்ண?
ஆல்ரெடி போடப்பட்ட அஸ்திபாரம் தப்பா இருக்குது. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அதை உடைக்கணும், புல்டோசரை வச்சு இடிக்கணும், சமட்டி எடுத்து கண்மொழியை நுரைக்கிற சமட்டி எடுத்து உடைக்கணும். தம்பி, இந்த அந்நிய பாஷை வேணாம், இது தேவையில்ல, இந்த வரங்கள்லாம் வேணாம்னு அசட்டை பண்றீங்களே, இது ஏன் அசட்டை பண்றீங்க? ஊழியக்காரங்க தப்பா இருக்காங்க, நீங்க தப்பான ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்க, பவுல பாருங்க, பவுலை போல் ஊழியம் செய்யற உண்மையான ஊழியக்காரர்கள் இன்றும் இருக்கிறார்கள், அவர்களை பாருங்க, அவர்கள் எப்படி நடந்தாங்களோ அந்த அடிச்சு விடல நடங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இந்த அஸ்திபாரத்துல இருந்து உடைச்சு உங்களுக்கு ஒரு புது அஸ்திபாரத்தை போடுறேன். புரியுதா? அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க. இந்த அஸ்திபாரம் போட்ட பிறகு இது மேல பாபிலோனை கட்டணும்னா, பாபிலோன்ல மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோனை கட்டணும்னா நல்லா எலும்பும். கர்த்தர் பேசினார். சில பேர் பத்தி நான் பார்த்தேன், பேர் சொல்ல விரும்பல. நிறைய என்ன சொல்றது, நீங்க நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா குழந்தைகள்ன்றார் கர்த்தர். இந்த ஃபீடிங் பாட்டில் பாக்குறவங்க கையில இருக்கிற மாதிரி. கர்த்தர் நேத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நைட் அப்படியே கண்ணை மூடணும் லைட்டா, அப்ப கர்த்தர் காமிச்சார், ஃபீடிங் பாட்டில கையில வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபீடிங் பாட்டில்ல, அதான் குழந்தை, கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கீங்க. 10 வருஷம் 20 வருஷம் இல்லையா? 10 வருஷம் 20 வருஷம் நீங்க ஊழியம் செய்றீங்க, இது பண்றீங்க, என்னது விசுவாசியா இருக்கீங்க, ஆனா இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. ஏன்? அஸ்திபாரம் சரியில்லை. புரியுதா? நான் மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணல, பட் பண்ணவங்களுக்கு சொல்றேன், கிளாஸஸ மிஸ் பண்ணாதீங்க. சி, இது என்னுடைய சுய ப்ரமோஷனுக்காக, நான் பிரபல்யம் ஆகணும்ன்றதற்காகவோ, இல்லது நீங்க இந்த ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணுங்க, 200 கொடுங்க, டெய்லி கிளாஸ் 200 கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் எந்த ஒரு என்னுடைய சுய ப்ராப்பகண்டாக்காகவோ பணத்துக்காகவோ நான் இதை பண்ணல. ஆவியான என் மனசுல இந்த ஊழியத்தை ஏவனாரு, இதை நான் செய்யறேன். புரியுதா? இதையும் நீங்க அசட்டை பண்ணி ஒரு கிளாஸ் வரீங்க, அடுத்த கிளாஸ் எனக்கு கல்யாணம் இருந்தது, எனக்கு இங்க இருந்து லைட்டா தலைவலி வர்ற மாதிரி இருந்துச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். முக்கிய சில நேரத்துல லெஜிட்டிமேட் ரீசனா இருக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்ப நீங்க போய் யூடியூப்ல பாருங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஒரு கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணும் போதும் அந்த கண்டினியூட்டி போயிடுதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஒரு 10 கல்லு கட்டுறேன், 11வது கல் கட்டும் போது மேஸ்திரி லீவுனா எப்படி இருக்கும்? அது அப்படியே டைட் ஆயிடும். திருப்பியும் அந்த ஈரத்திலேயே நம்மளால கட்ட முடியாது. திருப்பியும் புது கல் வைக்கணும். அது இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இப்ப பில்டிங் ஒழுங்கா எழும்புமா? உங்க மேல உங்களை நம்பி ஊழியக்காரராகிய நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, இல்லையா, பேஸ்மெண்ட் போட்டா அந்த பேஸ்மெண்ட் தப்பா கோணலும் மாணலுமா வந்ததுன்னா எப்படி? நாளைக்கு இப்ப எதுக்காக நான் இதை கட்டுறேன் தெரியுமா? நான் உண்மையா ஓப்பனா சொல்றேன், பைபிள்ல போட்டு வாசிங்க. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். கர்த்தர் சோதிப்பாரு. தம்பி இமானுவேல், நீ ஜூம் மீட்டிங் இவ்வளவு வருஷம் நடத்தினியே, இங்க வா, என்ன கட்டி இருக்க பாக்கலாம், இதோ அக்கினி அனுப்புறேன், சோதிக்கிறேன். உங்க மேல அக்கினி அனுப்புவார். ஏன்னா நீங்க தங்கம். உங்களை சுத்திகரிக்கும்படியாக உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். டெஸ்டிங்ல எல்லாம் தப்பா தப்பா விழுந்ததுன்னா என் கொஞ்சம் தான் பார்ப்பாரு. நான் கட்டினேன், நான் அப்ப சொல்ல முடியுமா? இவங்க வரல, அவங்க வரா, நீ ஜெபிக்கணும், அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கணும்லப்பா. நான் படுக்கு ஜூம் மீட்டிங் வருவேன், நான் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுப்பேன், எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன். கரெக்டா செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு மாளிகையும் கட்டப்படணும். அது அழகா தண்ணி ஊத்தி, பில்டிங்க்கு தண்ணி ஊத்துவாங்க பாத்திருக்கீங்களா? அது பாட்டு மழை பெஞ்சா கர்த்தர் பாத்துப்பாரு, மழை பெய்யட்டும் அப்படின்னு போயிடக்கூடாது. மழை பெய்யலனாலும் அந்த சிமெண்ட் இறுகி அந்த செங்கல்ல உட்கார்றதுக்கு தண்ணி ஊத்துவாங்க பாத்திருக்கீங்களா? இப்பெல்லாம் நிறைய பில்டிங் தண்ணி ஊத்தி அதை நீர் பாய்ச்சி அது விளைய செய்ய வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? வயிற்றுல கர்ப்ப வேதனை பண்ணும். சில நேரங்கள்ல நான் உண்மையே சொல்றேன், ஓகேங்களா, இது மாம்சீகமா எடுத்துக்கூடாது. சில நேரங்கள்ல ஜூம் மீட்டிங் முடிச்ச பிறகு நான் ஆவியில ஏவப்பட்டு சாப்பிட கூட மறந்துடுவேன். நைட்டு அநேக நேரத்துல நான் சாப்பிடுறது கிடையாது. புரியுதா? உட்காந்து இவங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு, இதுக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தாவே மாத்துங்க. ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் நீர் பேசணும், இடைப்படணும். ஒவ்வொருவருக்காகவும் ஸ்பெசிபிக்கா நான் ஜெபம் பண்றேன். புரியுதா? அப்போ உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்களுக்காக
நீங்க அட்லீஸ்ட் ஜாயின் பண்றதுலயாவது கொஞ்சம் விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இல்ல நான் மறந்துட்டேன் பிரதர்ன்னு சொல்றீங்க பாருங்க, மனசே வெடிச்சிருது. ஆமென். புரியுதா? பவுல் கேக்குறாரு, ஒருவன் விழுந்து போனா என் மனது எரியாதோ அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி கர்த்தர் உங்ககிட்ட சொல்றதுனால, ஏவப்படுறதுனால பேச சில பேருக்கு தெரியாது. ஓகேவா? மத்தவங்க அவங்க ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க, நம்ம போய் ஒரு நாள் ஜாயின் பண்ணலாம், ஒரு நாள் லேட்டா ஜாயின் பண்ணலாம், ஒரு நாள் 10 மணிக்கு ஜாயின் பண்ணலாம், ஒரு நாள் நான் 9:45 ஜாயின் பண்ணேன். பிரதர் சூப்பரா சத்தியம் சொல்றீங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு போயிடுறீங்க. அதுக்காக இல்ல ஜூம் மீட்டிங். அல்லேலூயா. உன்னிடத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எடுத்து பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். உன்னிடத்தில் மாற்றம் இல்ல, பிற்போக்கான மாற்றம். சாரி, முற்போக்கான மாற்றம். பிற்போக்குன்னா நெகட்டிவ். முற்போக்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் யூ. அல்லேலூயா. நீங்க ஆவியில பயங்கர தேறினவர்களா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை திருப்பியும் நீங்க நினைவு கூறணும். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி நினைக்காதீங்க. இருக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் இன்னும் தெரிய வேண்டிய பிரகாரம், அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியல அப்படின்றத உணரணும் என்று 1 கொரிந்தியர் 8 பவுல் சொல்றார். அல்லேலூயா. நானும் வளர்றேன், நீங்களும் வளரணும். கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியத்துல நீங்களும் பயன்படணும். உங்களுடைய நீங்க வளர்றது நிமித்தம் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் சபை. அல்லேலூயா. உன்ன கட்டப்படணும். அல்லேலூயா. ஒண்ணு இங்க வராது, ஒண்ணு இங்க இப்படி பண்ணாது, ஒண்ணு நான் இந்த சத்தியத்தை நான் ஏத்துக்கல. சில பேருக்கு டவுட் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. அப்படியே இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க அந்த டவுட்ட கிளியர் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டவுட் மறந்துடும். அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா உங்க மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரூத். கவனிங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வருது. கர்த்தர் இப்படி பண்ணுவாரா? கர்த்தர் ஒருத்தனோட காலை அடித்து உடைப்பாரா? ஒரு டவுட் வருது. ஓகேவா? இன்னும் அடிப்பாருன்றாரு. கர்த்தர் அன்புள்ளவர் தானே, அடிப்பாருன்றாரு, காலை உடைச்சாருன்றாரு. இது எப்படி அப்படின்ற ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை நீங்க கிளாரிஃபையா பண்ணிக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அது மறந்துடும். அந்த டவுட் மறந்துடும். அது உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிடும். அப்ப இதுதான் என்ன பண்ணுது? தேவன் அன்புள்ளவர், அவர் அடிக்க மாட்டாரு, உதைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு தப்பான டாக்டரின்குள்ள நீங்க போயிடுவீங்க. புரியுதா? எவன் அதுக்கப்புறம் இல்லப்பா கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் தீர்ப்பு பண்ணுகிற நீதிபதி, அவர் உடைப்பாரு, அடிப்பாரு, சிட்சிப்பாரு, மாத்துவாரு அப்படி சொன்னாலும் இல்ல இல்ல கர்த்தர் அன்புள்ளவர், எல்லாம் செய்வாரான்னு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கோ. புரியுதா? இந்த டவுட்ட ஆவியானவர் தான் நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக எழுப்புகிறார் உங்களுக்குள்ள. இது தெரிஞ்சுக்கோ, இத கத்துக்கோ, தெளிவை உண்டு பண்ணிக்கோ. அப்ப அதை என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. வயச பார்க்காம, வயசு பாக்குறீங்களா எனக்கு தெரியல, வயசை பார்க்காம, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்காம, ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்காம, தெரியலன்னா நீங்க எப்போ கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. சீஷர்கள் பாருங்க, அது உடனே பேதுரு பாருங்க தப்புன்னு கேட்டுருவான். புரியலப்பா, திட்டு வாங்கினாலும் கர்த்தர் சொல்லி கொடுத்துருவார். புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எலிமெண்டரி சத்தியமா இருந்தாலும் சரி கேட்கணும். நான் அப்படிதான் கேட்பேன். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சின்ன பையன் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனான், இது எனக்கு புரியலப்பா, திருப்பி சொல்லு கேட்பேன். ஏன்? அப்பதான் வளர முடியும். அல்லேலூயா, ஆமென். டைம் ரொம்ப கொண்டு போகுது. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். இன்னைக்கு ஆவியான பிரத்யட்சமா உங்க மத்தியில அசைவாடுறத நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த சத்தியத்தை எப்படியாவது உங்களுக்குள்ள நான் விதைக்கணும் அப்படின்றதுனால இந்த டைம் எடுக்கிறேன். புரியுதா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தப்பான விதைகள், அதெல்லாம் நீங்க தான் பொறுக்கணும். அல்லேலூயா. அதை நான் காமிச்சு கொடுப்பேன். ஓகேவா? இந்த எண்ணம் தப்பு. நீங்க வரங்களை அசட்டை பண்றீங்க. எத்தனை பேர் வரங்களை அசட்டை பண்றீங்க? இன்னும் ஆவியானவர் பேசுறாரு. நீங்க தப்பான ஊழியக்காரர்களை பார்த்து எனக்கு வரங்கள் வானான்ற முடிவுக்கு வந்திருக்கீங்க. தயவு செய்து அந்த தப்பான விதைகளை உங்களோட மனதுல இருந்து எடுத்துருங்க. தாவீது அப்படி பண்ணியிருந்தா அபிஷேகத்தை பெற்றிருக்க மாட்டான். புரியுதா? யாருமே அபிஷேகத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. புரியுதா? யூதாசை பார்த்து பேதுரு பின்வாங்கி இருந்தா என்ன இருக்கும் நிலைமை? யூதாசையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், பேதுருவையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரெக்டா இல்லையா? ஆனா பேதுரு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டானே. இயேசுவோடே ஒட்டிட்டு இருந்தான் யூதாஸ், பின்வாங்கிட்டான். எனக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுது? நான் உண்மையா இருக்கேன், எப்படியே எதுக்கு போறேன், எதுக்கு அபிஷேகம் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது
நீ கர்த்தரால் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த பலன். அல்லேலூயா. கிருபை, வரம், அருள். அல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்களெல்லாம் யோசிங்க, உட்கார்ந்து சிந்திங்க. தெளிவுள்ள ஆவியானவர் என்று கிரியை செய்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். அன்பு தேவனே, துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஏதோ புத்தியுள்ள சிற்பாசாரியாக அஸ்திபாரங்களை போட கர்த்தர் உதவி செய்வீராக. அதின் வேலைப்பாடுகள் விளங்கும்படியாக லே பா கா தூடாபா பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற தூமாஷின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வெட்டி போடுகிற பொல்லாத ஆவி அந்நிய அக்கினி ஊழியத்துல அந்நிய காரியங்களை கொண்டு வந்து திணிக்கிற பொல்லாத தூமாஷின் வல்லமைகளை வெட்டுகிறேன் வேஷி கபலா தூடாமாலா ஷக்கடா சிந்தனையின் கட்டுகள் உடையிட்டு வெளியில உடையட்டும் தூமாஷின் கட்டுகள் உடைகிறது. ஆவிக்கு விரோதமாய் என்ன பண்ணுகிற எல்லா மாம்சீக எண்ணங்கள் எரியிட்டு இந்த வேலையில தீபிடிச்சு எரின்னு சொன்ன தீபிடிச்சு எரிமா தேரிபி ஷிக் அடு எல்லா தூமாஷின் கட்டுகள் உடையட்டுமா தேலேபே ஷாக்காபாலா துடாபாடா துடாகாடா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற சர்ப்பத்தின் வார்த்தைகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தி பாலாபா தூ டபா டாதா டபா ஜெபி மகளே ஜெபி. அப்பா, எனக்குள்ள இருக்கிற எல்லா தப்பான விதைகளை, பிசாசு விதைத்த களைகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். உமக்காக பலன் கொடுக்க முடியாதபடிக்கு இது ஒரு முல்லை போல உம்முடைய விதைகளை அது நெருக்குகிறது. கர்த்தாவை அதை எடுத்து போடு கேளுங்க கர்த்தர் இடத்துல. அப்பா, அதை எடுத்து போடும் ரீமானா சூராமா ஷட்டாரா பாலாபா. தப்பான விதைகள், தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தனைகள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறது போல சிறைப்பட்டு போகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினால. தூமாஷின் ஆவிகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. சகல கட்டுகள் உடையட்டும், சகல வல்லமைகள் உடையட்டும். மேரேகாலாபா எல்லா அரண்கள் நிர்மூலமாகட்டும், எல்லா சிந்தனையின் கட்டுகள் நிர்மூலமாகட்டும். I command all the strongholds to break in the name of Jesus. I see chains are breaking. Lekhabadadadaba limana turamana kadadadagadagadagalabagadadadabana. பார்க்கிறேன் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட் அது ஆவியானவரின் காதுகளில் பேசுகிறேன்னு பார்க்கிறேன். நிறைய உண்மையான ஊழியக்காரர்கள் பண்ணுகிற ஊழியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியாதது நிமித்தம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கு. அதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் நடத்துகிற விதத்தை உங்களுடைய மாம்சீக கண்களினால நீங்க உங்களால புரிந்து கொள்ள முடியாது. மாம்சீக எண்ணங்களினால, ஞானத்தினால, இந்த உலகத்தின் ஞானத்தினால அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உண்மையாய் ஆவியினால் ஏவப்பட்டு பண்ணுகிற காரியத்தை நீங்க மாம்சீகமா பாப்பீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தப்பான புரிதல் வரும். அதை நீங்க அவர்கிட்டயோ கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க கிளாரிஃபை பண்ணாம நீங்க இருக்கக்கூடாது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கைய பின்மாற்றத்துக்குள்ள வழி நடத்தும். ரே பா டு தா டா லீக் ஹா பா டா தா டா பா. I command all the misunderstanding to come out in the name of Jesus Christ. எல்லா பொய்யின் ஆவிகள் எரிகிறது ரைட் now. எரியட்டுமா ரே பாலா துடா பாலா காடா. வானங்கள் திறக்கப்பட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி பிதாவே. இன்றைக்கு ஒரு முற்போக்கான மாற்றத்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க பண்ணிருக்கீங்க. அநேக பேருக்கு வார்த்தை தெளிவிக்கப்பட்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு பேசினார்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்டோ கால் பண்ணியோ நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு, கர்த்தர் பேசினாரு, இந்த மாதிரி மாறுச்சு. சோ அந்த காரியங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள போகும்படியா நான் ஜெபம் பண்ணுவேன், உங்ககிட்ட பேசுவேன், இடைப்படுவேன். ஓகேங்களா? ஆவியான உங்களை வழி நடத்துவாரு. நான் தெளிவா ஆவியில பாக்குறேன். உங்க சிந்தனையில இருக்கிற அநேக கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைச்சிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு வெளிப்புறமா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருந்த சில டவுட்ஸ் தெளிவிக்கப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.